இப்போ வந்து நம்ம லக்னத்தை கணிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சந்திரனை வச்சு தசாபுத்தியை பார்த்தாச்சு. இப்போ மற்ற கிரகம் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3/6/2025 அன்னைக்கு தமிழ் எடுத்துக்கணும். வைகாசி 20 எடுத்துட்டீங்கன்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி 18 5 நாழிகை 31 வினாழிகைக்கு ரோகிணி 3 ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாகத்துக்கு போறாரு. அப்போ ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாகத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அதை விட்டீங்கன்னா வைகாசி 21க்கு தான் ரோகிணி 4க்கு போறாரு. இப்போ வைகாசி 20ல் குழந்தை பிறந்திருக்கும்போது நம்ம இந்த ரோகிணி 3 எடுத்துக்கணும். இதில் ரோகிணி 3 எடுத்துட்டா ரோகிணி வந்து ரிஷபராசிக்கு வரும். அங்கே வந்து சூரியன் அங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் சந்திரன் வந்து இங்கே போட்டாச்சு சிம்மத்துக்கு கோள் நட்சத்திரம் போது. அடுத்து செவ்வாய் எடுத்தீங்கன்னா வைகாசி 17 25 நாழிகை 23 வினாழிகை. அப்போ 25 நாழிகைன்னா தோராயமாக எடுத்தீங்கன்னா 10 மணி நேரம் வரும். 10 மணி நேரம் சூரிய உதயத்தை போட்டிங்கன்னா 3 மணி மதியம் 3 மணிக்கு மேலே ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் இருப்பார். வைகாசி 17 குழந்தை பிறந்தது வைகாசி 20 அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகாசி 23 தான் மகா 1க்கு போகிறார். அப்போ வந்து நம்மளை இதை எடுத்துக்கணும் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாகம். அப்போ ஆயில்யம் வந்து கடகராசியில் வரும், செவ்வாய் வந்து கடகத்தை போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வைகாசி 20. அப்போ வைகாசி 20 அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 நாழிகை 58 வினாழிகைக்கு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 1ஆம் பாகத்துக்கு வரார் புதன். அப்போ 2 நாழிகை என்னும்போது 48 நிமிஷம் தோராயமாக எடுத்திங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சுங்களேன். அப்போ 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து மிருகசீரிஷம் 1 புதன்கிழமை புதன் வந்து வைகாசி 20 அன்னைக்கு வராரு. நம்ம இன்னைக்கு வைகாசி 20 4:40 அப்படின்னு சொல்லும்போது மிருகசீரிஷம் 1 அது எங்கே வருதுன்னா ரிஷபராசி வரும். இப்போ சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் குரு எடுத்தீங்கன்னா வைகாசி 15 மிருகசீரிஷம் 4க்கு வராரு. அதை விட்டீங்கன்னா வைகாசி 30க்கு திருவாதிரை 1 போவார். நம்ம எடுத்துட்டு வைகாசி 20ன்றதுனால இதை எடுத்துக்கணும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 4ஆம் பாகம். அவர் மிருகசீரிஷம் 4ஆம் பாகம்னா மிதுன ராசி வரும். குரு இங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் சுக்கிரன் வைகாசி 20 41 நாழிகை 41 வினாழிகைக்கு அஸ்வினி 2க்கு போறார். அப்போ 41 நாழிகை அப்படின்னா 8 40 8 2 16 கிட்டத்தட்ட சூரிய உதயமாகி 17 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அஸ்வினி 2ஆம் பாகத்துக்கு போவார். அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:10 அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடியே அப்போ அஸ்வினி 2க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1. அப்போ அந்த அஸ்வினி 1 அங்கே போடணும். சுக்கிரன் வந்து இங்கே மேஷத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் சனி சித்திரை மாதம் ஒரு நட்சத்திரத்தை பாதத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வைகாசி 24 10 நாழிகை 25 வினாழிகைக்கு உத்திரட்டாதி 2க்கு போகிறார். அப்படின்னு சொல்லும்போது அது வைகாசி 24ன்றதுனால நம்ம குழந்தை வந்து வைகாசி 20. அப்போ உத்திரட்டாதி 2க்கு முன்னே 1 போட்டுடணும். அப்போ சனி வந்து உத்திரட்டாதி 1ஆம் பாதம்னா உத்திரட்டாதி இருக்கிற நட்சத்திரம் மீனராசி, அது வந்து மீனராசியில் போட்டணும் சனியை. அப்புறம் ராகு வைகாசி 4 சரி வைகாசி 4க்கு வராரு. அதுக்கப்புறம் வைகாசி 4 விட்டு அதுக்கப்புறம் தள்ளி போவார் அப்படின்னு சொல்லுவோம். வைகாசி 4 எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இது வைகாசி 20 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாகம். அப்போ பூரட்டாதி 3 எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா ராகு கும்பராசியில் வரும். அதே மாதிரி 180 டிகிரி கேது அதே மாதிரி இங்கே உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாகம் இங்கே இருக்கும். இந்த டேட்டுக்கு இந்த நேரத்துக்கு கிரக அமைப்பு இதுதான். அதாவது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம். இங்கேருந்து 1 2 3 4 5 6 5ல் ராகு வரும். 6ஆம் இடத்துல சனி, 7ல் சுக்கிரன், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு, 10ல் செவ்வாய், 11ல் சந்திரன் கேது. இதான் வந்து ராசி நம்ம மற்ற கிரகத்தை வச்சு நம்ம கணிக்கிறது.